ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லேர்ன் தமிழ் குயிக்லி அதில் 23 வந்திருக்கோம். கோகுல் இந்தி அகாடமியில் ஹிந்தி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிரவேஷிகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50 மார்க் தமிழ் இருக்குது. கேவி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் வேணும். அந்த குழந்தைங்களுக்காக ஹிந்தி கேட்டாங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க ஹிந்தி எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்காக பேசிக்காக தமிழில் ஹிந்தி எழுத்துக்கூட்டி படிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்காக பேசிக்காக தமிழில் இக்கு இங்கு காங்காச்சா காக்கா கீக்கி எல்லாமே உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து பார்த்தோம், உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக தரவாக பார்த்துருக்கோம். இது 23 வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த இதில் நம்ம 1 லெட்டர் வேர்டு தமிழில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. 1 லெட்டர் வேர்டு கொஞ்சம் அதிகமாக இருக்காது, ஆனால் 1 லெட்டர் வேர்டு கொஞ்சம் இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தோம், மீதி இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2 லெட்டர் 3 லெட்டர் இப்படி தமிழ் எப்படி அழகாக எழுத்துக்கூட்டி படிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 1 லெட்டர் வேர்ட்ஸ் இன் தமிழ். தா, தானா குடு அப்படின்னு அர்த்தம். கிவ், தானா குடு, கிவ்னு அர்த்தம். ஒரே எழுத்து தான் தமிழில். தா, த போட்டு ஆக்கி மாத்திரம், அதாவது த போட்டு துணை கால் வாங்கினா அதுக்கு தா த தா அப்படின்னு படிக்கணும். ப டி இக்க படிக்க, ஏ ந இக்கு எனக்கு, ஒரு ஒரு, பு இத் த க இம் புத்தகம், தா படிக்க எனக்கு ஒரு புத்தகம் தா, கிவ் மீ எ புக் டு ரீட். செகண்ட் வேர்டு ஈ. ஈன்னா பழங்களில் வீட்டில் ஹவுஸ் பிள்ளை நிறைய இருக்குல்ல, வீட்டில் ஈக்கள்லாம் முக்கியது, அதை பார்த்துருக்கோம்ல, அந்த ஈ தான். ஈன்றது ஒரு வார்த்தை. அதில் ப ழ இத் தி இன் பழத்தின், மீது மீது, ஈ உ இட் கா இர் இன் தி ரு இக் கி ர து உட்கார்ந்திருக்கிறது, உட்கார்ந்திருக்கிறது. பழத்தின் மீது ஈ உட்கார்ந்திருக்கிறது, பழத்தின் மீது ஈ உட்கார்ந்திருக்கிறது. A fly is sitting on the fruit. A fly is sitting on the fruit. அடுத்தது நெக்ஸ்ட் வேர்டு நீ. நீ, ஏ இங் கி ரு இந்து எங்கிருந்து, வ ரு கி ரா இ வருகிறாய். நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கிருந்து வருகிறாய். வேர் ஆர் யூ ஃப்ரம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம். நெக்ஸ்ட் வேர்டு பூ. பூ, சே டி இ இல் செடியில், பூ அ ழ கா க அழகாக, பூ இத் தி ரு இக் கி ர து புத்திருக்கிறது. செடியில் பூ அழகாக பூத்திருக்கிறது, செடியில் பூ அழகாக பூத்திருக்கிறது. The flower plant is blooming beautifully. The flower plant is blooming beautifully. Next one தீ. வீடு தீப்பற்றி எரிகிறது, வீடு வீடு, தீ இப் ப இத் ட்ரி தீப்பற்றி, ஏ ரி கி ர து எரிகிறது. The house is on fire. The house is on fire. தீ அப்படின்றது நெருப்பு, வீடு தீப்பற்றி எரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த சென்டென்ஸ் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது 1 வேர்டு, ஒரு வார்த்தை சொல் தமிழில், ஒரு 1 வேர்ட் லெட்டர்ஸ் அதான் பார்த்தோம். 1 லெட்டர் வேர்ட்ஸ், ஒரு எழுத்து வார்த்தை அதுதான் பார்த்தோம். தமிழில் எழுத்துக்கூட்டி எப்படி படிக்கிறது அப்படின்னு டெய்லி நல்லா வரணும்னா நம்ம அந்த இக்கு இங்கு காக்கா கங்கச்ச காக்கா கீக்கி இதை தினமும் ஒரு தடவை படித்தா போதும் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஹிந்திலையும்
ஸ்வர் வியஞ்சன் பாரக்கடி இந்த மூணுத்தையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணால் போதும். ரொட்டீனாக ஒரு 10 நாள் பண்ணால் தானாகவே அழகாக படிக்க வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஹிந்தியோ தமிழோ ரெண்டுமே நல்லா வரும் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 3 லெட்டர்ஸ் சின்ன சின்ன வார்த்தைகள் அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.